வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது தனித்தவள் தாயானாள். ரூத் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். பெத்லெஹேமில் எலிமெலேக்கு என்பவர் தன் மனைவி 2 மகன்களோடு வாழ்ந்து வந்தார். பெத்லெஹேமில் பஞ்சம் வந்ததினால் எலிமெலேக்கு தேவனிடத்தில் கேட்காமல், ஜிபிக்காமல், தேவ சித்தத்தை அறியாமல் பெத்லெஹேமை விட்டு தன் குடும்பத்தோடு மோவாப் தேசம் சென்றார். அங்கே சென்றபோது எலிமெலேக்கும் மற்றும் 2 மகன்களும் இறந்து விட்டார்கள். நகோமி தன் குமாரரையும் தன் புருஷரையும் இழந்து தனித்தவளானாள். பெத்லெஹேமில் கர்த்தர் தம் ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அளிக்கிறார் என்று கேள்விப்பட்டு மோவாபை விட்டு புறப்பட்டாள். மருமகள்களை முத்தமிட்டு கிளம்பினாள். பெத்லெஹேமிற்கு திரும்பி வந்தாள். தேவ சத்தத்தை கேட்டு நகோமி கீழ்ப்படிந்ததினால் கர்த்தர் அவளை ஆசிர்வதித்து தன் மருமகள் மூலம் அவள் சந்ததியை ஆசிர்வதித்தார். தன் பேர பிள்ளையை வளர்க்கிற தாயானாள். ஆம், நீங்களும் தேவ சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.